மகாபெரிவா சரணம். சாத்துர்மாசி விரதம் நம்ம ஆச்சாரியர்களால் குரு பூர்ணிமா சமயத்தில் ஆரம்பித்து செப்டம்பர் 9 முடிவடைந்தது. சாத்துர்மாசியம்னா ஆக்சுவலாக 4 மாதம், பட் 2 மாதங்கள் 4 பட்சம் ரொம்ப தீவிரமாக உணவு கட்டுப்பாடோடனும், அதை தவிர உபனிஷத், பகவத்கீதா அந்த மாதிரி வேதாந்த நூல்களை எல்லாம் படித்து உலக நன்மைக்காக சந்தோஷத்துக்காக விரதமும் பூஜைகளும் மேற்கொள்ளும் காலம் இது. இந்த சமயத்தில் அவர்கள் ஒரே இடத்தில் தங்கி பூஜை பண்ணுவார்கள். வெளியில் எங்கேயும் பிரயாணம் பண்ணுவதில்லை. இதற்கு முக்கியமான காரணம் அஹிம்சா தத்துவம். எங்கேயாவது அவர்கள் அறியாமல் அவர்கள் கால்பட்டு ஏதாவது புழு பூச்சிகளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரே இடத்தில் தங்கி சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பண்ணுவார்கள். காமக்கோட்டி பீட்டாதிபதிகளும் ஸ்ருங்கேரி ஜெகத்குரு அவர்களும் மற்ற மட்டாதிபதிகளும் இந்த சாதுர்மாசிய விரதத்தை அனுசரிக்கிறார்கள். அவர்கள் ஒரே இடத்தில் தங்கி பூஜை செய்வதாலேயும் உணவு கட்டுப்பாடுகள் இருப்பதாலையும் அவர்களுக்கு வேணுங்கிற பிக்ஷையை தயாரிப்பதற்காக அவர்களுடைய பக்தர்கள் அதுக்கு தகுந்த தானியங்கள், பழங்கள், காய்கறி வகைகள் இவையெல்லாம் பக்தியோடு சமர்ப்பிப்பது தான் பிக்ஷாவந்தனம். இது நம்ம இந்துக்கள் மிகவும் ஒரு புண்ணியமான குருக்கு செய்கிற சேவையாக நினைக்கிறோம். அந்த சமயத்தில் இன்னொரு தாத்பரியம் என்னென்னா, விஷ்ணு தன் யோக நித்திரைக்கு போகிற நாளாக கருதப்படுகிறது. பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டுள்ள விஷ்ணு தனது யோக நித்திரையை மேற்கொள்ளும் தினம், அதான் சயான ஏகாதசி அன்றைக்கி தான் இந்த சாதுர்மாசியம் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் 4 புனிதமான மாதத்துக்கு அப்புறம் உத்தான ஏகாதசி, அதாவது அவர் மீண்டும் தன்னுடைய ஆழ்ந்த நித்திரையிலிருந்து யோக நித்திரையிலிருந்து விழித்து கொள்வது, அதுதான் உத்தான ஏகாதசி. அதோடு அந்த சாதுர்மாசியம் முடிகிறது. சில சிவபக்தர்கள் அந்த பார்க்கடல் கடையும் போது சிவன் ஆலகால விஷத்தை குடித்த அந்த காலமாகவும் இதை குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு மாதத்துலேயும் சில உணவுப் பொருட்களை விலக்கி அவர்கள் உண்பார்கள். அவருடைய ஃபோக்கஸ் முழுக்க இந்த நல்ல நூல்களை படிப்பது, தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகோருவது, இதே தான் முக்கிய நோக்கமாக இருக்கும். நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கு என்ன இந்த சமயத்தில்னா, புறம் பேசுவது, இழிவாக பேசுவது இதெல்லாம் நம்ம அறவே விட்டுடணும். அந்த சமயத்தில் பிக்ஷாவந்தனம் அளிப்பது மிகவும் புண்ணியம். குரு பாதம் பணிவோம், நலமே அடைவோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.